லல்லலலலலலலலலா, லல்லலலலலலலலலா. அம்மா அது ட்ராலிமா, அது என்ன கூடையா? அதை எப்ப பாரு தூக்கிட்டு தலையிலே வச்சுட்டு இருக்கிற. அது வீல் கொடுத்துருக்கான்ல, அதை தூக்குறதுக்கு வசதியா நீ ரோட்ல கூட கீழே போட்டு இழுத்துட்டே போலாம். போய் பஸ்ல வை, இப்போ மானத்தை வாங்காத நீ. அது கிள்ளடி சந்தியா, அந்த பொட்டியில 2 கம்பியாட்டம் நீட்டிக்கிட்டு பாரு. அது பஸ்ஸுக்குள்ள கண்ணனை குத்தி பிடிச்சுனா என்னடி பண்றது ஏறும் போது? அது எனக்கு மடக்கவும் தெரியல, உள்ளே தள்ளவும் தெரியல. அது வேற உடச்சு போச்சுன்னா என்ன வேற பேச்சுவீங்க அப்படியே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. அதுக்கு தான் தலைமலையே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற பஸ்லயே ஏறி போய் உக்காடுறதுக்கு இல்லாத அதை மடக்கியாச்சும் கொடு. ஏடி 7 கழுத வயசாவது ஒரு ட்ராலியை எப்படி மடக்கணும் விரிக்கணும்னு தெரியலையே உனக்கு? என்னமோ போங்க, தெரியாதுன்னு தெரியாது தான். பத்திராளியக்கா வண்டியில வாங்க வாங்க. உங்க எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பஸ்ல ஏறி குந்திக்கிட்டாங்க, நீங்களும் போய் உக்காருங்க போங்க. சரிம்மா. ஆமா நீங்க ஏன் உள்ள போகாம வெளியவே நின்றுக்கிறீங்க? உங்க பிள்ளை எங்கன்னு சின்னவளை காணோம், அவ வரலையா? இல்லக்கா, அவ பஸ்ல ஏறி உள்ள உக்காந்துக்கிறா அந்த பிள்ளைங்களோட. நாங்க தான் இந்த அப்ப ஏறிடுவோம். அக்கா 2 பஸ் ஃபுல் ஆயிட்டு போலையே. நானே கூட்டம் கம்மியா இருப்பாங்கன்னு நினைச்சேன், 2 பஸ் நம்பிட்டாங்க. ஆமாம்மா, 4-5 பேர் அதுவும் எச்சா இருக்கிறாங்களாம். அவங்க நின்று வருவாங்களா இல்லை படிக்கட்டிலேயே உக்காந்துட்டு வருவாங்களா என்னமோ தெரியல. கூட்டம் அதிகமாக தான் இந்த வாட்டி சேர்ந்து போச்சு. ஓ அப்படியா? அது எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உக்காந்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம்மா, போகிற வரைக்கும் தான் எல்லாம் சீட்டுன்னு அடிப்படுவாங்க. ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுனாவே எல்லாம் கீழே விரிச்சு போட்டு தான் படுத்துப்பாங்க. ஆமாம், நீ ஏன் உள்ளே போகாமல் வெளியே வந்து நின்றுக்கிற? பஸ்ஸு கிளம்பிற போது போய் ஏறுப்போ. நீங்கெல்லாம் கீழே தானே இருக்கிறீங்க, நீங்கள் ஏறாம என்ன மட்டுமா விட்டுட்டு போயிடுவாங்க. எல்லாருமே இப்படியே சொல்லிட்டு கீழே நின்றுட்டு இருந்தா எப்போ கிளம்புறது? சரி வாங்க போகலாம். அதுக்கு இல்லைக்கா, உள்ள ரொம்ப வேக்காடாக இருக்குது, புழுங்குது. அதனால தான் சரி கீழே காத்தோட்டமாக நிற்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். சரி வாங்க எல்லாம் போய் ஏறினா தானே பஸ்ஸு கிளம்பும். ஏடி நின்ன போய் அந்த ட்ராலியை நீ பஸ்ல வைக்கிற வேலையை பாரு. சும்மா தூக்கிட்டே இருக்கிற தலைமையில வச்சுட்டு. ஏமா சந்தியா, அந்த ட்ராலியில இருக்க கைப்பிடியை முன்னா மடக்கி கொடு, இவ தொல்லை தாங்க முடியல. சரிப்பா, நானே கொண்டு போய் உள்ள வச்சிடுறேன். காலையில சூரியன் உதயமாகுது, எப்படி இருக்கு பாரு பாம்பன் பாலம் கிட்ட. சூப்பரா இருக்குல்ல? ஏங்க இந்த கடலுக்குள்ளேயே ரயில் போகுதுன்னு சொல்லுவாங்களா, அதுவா இது? ஆமாட்டி, அதுதான். யாமா இங்கே நின்றுக்கிற? வா போலாம், கடலுக்குள்ள போய் முங்கலாம், நல்லா ஜாலியா நீச்சல் அடிக்கலாம். அங்க பாரு நெட்டவழியக்கா கீதாக்காலாம் அதுக்குள்ள இருந்து தண்ணிக்கே போயிட்டாங்க. அங்க போயிட்டாங்க, நின்று இங்கேயே நின்றுக்கிற நல்லா ஊர்ந்துக்கிட்டு. அட்டை இருட்டி போலாம். இன்னும் உங்க தங்கச்சிக்காரியை காணோம், எங்க சுத்திட்டு இருக்கிறாலும் தெரியல. பசல ஏறக்குல பார்த்தது, அதுக்கப்புறம் எங்க போறா எங்க வர ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அதான் பாரு, சின்ன விலை ஏறும் போது பார்த்தேன், அதுக்கப்புறம் எங்க போறா எங்க வர ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இந்த பிள்ளை ஆளுங்களோடய இருக்குது. பஸ்ல ஏறிக்கிட்டா அவங்க பிரெஞ்சு கூடவே சுத்துறங்கிறான். ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்குமா? எங்கேயாவது கூட்டத்துல போய் காணாம போயிட்டா என்ன பண்றது? எப்பா உடுப்பா, அவ என்ன குழந்தையா? எல்லாம் நம்ம ஆளுங்க தான் இருக்கிறாங்க. அவ ஒன்னும் தொலைஞ்சு போக மாட்டா, அவ எல்லாத்தையும் வித்துப்புடுவாவ. அடேங்க அப்பா, எவ்வளோ சனம்! பாதி சனம் இங்கேயே தான் இருப்பாங்களாட்டுக்கு. கடலுக்குள்ள இந்த வெயில்ல கடந்தா நல்லா இருக்குதுன்னு வெளியே வராங்களா பாரு, அப்படி நடு ஆழத்துக்கே போயிட்டாங்களாட்டுங்குது. அதுக்கு இல்லடி கூர்கட்டவல, இது ராமேஸ்வரம் கடல் இல்லையா? இந்த கடல்ல முங்கி எந்திரிச்சா நல்லது புண்ணியம், நம்ம செஞ்ச பாவம்லாம் அதோட போயிருன்னு ஒரு ஐதீகம். அதனாலதான் எல்லாரும் போய் முங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் போய் முங்குங்க போங்க. இப்ப நீ வரலையா? வரமா போமா, பின்னாடி இன்னும் ஆளுங்கெல்லாம் வருவாங்க, அவங்களோட வாரேன். நீ பாரு நெட்டவள்ளி கீதாலா இருக்கிறாங்களா, அவங்களோட போய் குளிச்சுக்கிட்டுருங்க. எம்மா நான் வந்துட்டேன். ஏடி ஒரு மனுஷி வெளியில வந்தா கூட நிம்மதியா இருக்க விட மாட்டியா? எங்க போவ? நம்மளோட இருக்கிறத விட்டுட்டு வேற எங்களோட சேர்ந்துட்டு போய் அங்க விட்டு வந்துட்டாங்களா, என்ன பண்ணுவ நீ? ஆமா, விட்டுட்டு வந்துட்டாலும் எங்க பார்த்தாலும் நம்ம ஆளுங்களே தான் தெரியுறாங்க. நான் அதெல்லாம் தொலைஞ்சு போக மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. மூஞ்சி பாரு என்னத்துக்கு அப்படி வச்சிட்டு இருக்கிற? இங்கதான் ஒரு வெளியில வந்தா கூட அப்படி முறைச்சிக்கிட்டே இருக்காத. ஆமா, கண்டுபிடிச்சு வந்துருவா இவ. கடல்ல விட மழை வருது, அடிச்சுக்கிட்டு போகுது, அப்படி இப்படின்னு எத்தனை நியூஸ் பாக்குறோம். ஒழுங்கா எங்களோடய வேற எங்களோட போனேன், உனக்கு எங்கேயும் வெளியில கூட்டிட்டு வர மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ பழைய பஞ்சாங்க மாதிரி ஆரம்பிக்காத. சரி விடு, நான் எங்கேயும் போகல. செவ்வா போய் கடல்லையாச்சும் குளிக்கலாம். தயவு செஞ்சு மூஞ்சி அப்படி வச்சுக்காதமா. நம்ம வந்திருக்கிறது டூரு, கோயிலுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் நல்லா ஹாப்பியா மூஞ்சி வச்சுக்கோ. நான் தான் எங்கேயும் போகலன்னு சொல்லிட்டேன்ல, நீ வரியா இல்லையா? இப்போ சந்தியாவா நம்ம போலாம். எட்டி பத்து, அதான் புள்ள எங்கேயும் போகலன்னு சொல்லிட்டால, கூட்டிட்டு போய் குளிச்சுட்டு சட்டுனா வாங்க சாமியை பார்க்க போகலாம். இன்னும் அந்த குளத்துல வேற போய் தண்ணி தெளிச்சு விடுவாங்க, அங்க வேற போகணும். இங்கேயே நின்று பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அவ்வளோ நேரமா. அப்ப சரி நான் போகலன்னு சொல்லிட்டேன்ல, போ. ஏட்டி கீதா, இந்த குதிக்கிறதுக்குலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா காலில் என்னமோ வந்து மாட்டுது இந்த துணிலாம். இந்த மக்கள் என்னத்துக்கு இப்படி போட்டு போறாங்க? எல்லாம் ஓரமா வச்சு போடக்கூடாது. ஆமா நெட்டவள்ளி, அது அப்படிதான். அந்த மக்கள் குளிச்சுட்டு அது பழைய துணி அப்படியே விட்டு போனா அதோட நம்ம பாவம் போவோம்னு சொல்லுவாங்க. அதனாலயாவா இருக்குமா என்னமோ தெரியல. சரி நாமளும் கொஞ்ச நேரம் ஜாலியா குளிச்சுட்டு போலாம் வா. நின்றுட்டு நீ வியாக்கியானம் பேசுறதுன்னா அப்ப குளிக்கவே முடியாது.
அது சரி, வந்தமா குளிச்சமா போனமான்னு இருக்கணும். நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம்? நம்மளோட வந்தீங்களும் ஒருத்தர் கூட காணாம பாரு. 10 மணியாக்கா அந்த பிள்ளைங்க அந்த அண்ணா எல்லாம் கரை மேலே நின்று என்னத்தை வேடிக்கை பார்க்குறாங்களே தெரியல. வந்தமா குளிச்சமா ஜாலியாக போனமாங்கிறத விட்டுட்டு அங்கே என்ன டிஸ்கஷன் வேண்டி இருக்கு? எங்கள் வீட்டுக்காரெலாம் அப்படியே அந்தாண்ட போய் குளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நானும் அந்த பிள்ளைங்களையும் உங்கள் அப்பனோடைய போன்னு அனுப்பிச்சி விட்டேன். இல்லைன்னா நம்மள அங்கே கூட்டு போமா இங்கே கூட்டு போமான்னு ராவடி கட்டும் பாரு. நம்ம ஜாலியாக குளிச்சுட்டு போகலாம். அவங்க பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இவங்க தான் இங்கே ஏன் நின்றுக்கிறாங்க இன்னும் குளிக்க வராமல்? ஏக்கிதா நாம் வந்து இப்போ 1 மணி நேரம் கிட்ட ஆயிக்கல. அப்புறம் பஸ்ஸுக்கு நேரம் ஆகிட்டு வேற சத்தம் போடுவாங்க. வாண்ணா அங்கே போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு சாப்பிட வேற போகணும். பசி எடுத்துக்கிச்சிப்பியே. வாங்க வாங்க, தண்ணி நல்லா சில்லுன்னு குளுன்னு இருக்கு. வெளியே போகவே மனசு வரல. சீக்கிரம் வாங்க வாங்க, நாங்கள் எவ்வளோ நேரமாக குளிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் என்னதான் இப்படி பேசிட்டே இருக்கிறீங்களோ? சரி வாங்க. இந்த ஆடுகாலி இருக்கிறா பாரு, போயிட்டா பாரு நடுக்கடலுக்கு. பார்த்தா நம்மள வந்த போகிற இடமெல்லாம் டென்ஷன் பண்ணி போடுறான். எங்கே போனாலும் தெரியல. இப்போ தான் வந்திருக்கிறா. இப்போ வந்ததும் பாரு அங்கே நடுக்கடலுக்கு போயிட்டா என்னமோ நீச்சல் தெரியுற மாதிரி இப்படியே தான் மனுஷியை தொல்லை கட்டி டென்ஷன் பண்ணுவா. மாங்க ஆளுமே இல்லைம்மா, முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்கு. சும்மா கத்திட்டே கிடக்காத, வா நீங்க. ஆமாக்கா, இங்கே ஒன்றும் பெருசாக ஆளல்ல, சும்மா உக்காந்துட்டே குளிக்கிற அளவு தான் இருக்குது. நான் பார்த்துக்கிடுறேன். என்னமோ பண்ணு, இன்னும் ஆழத்துக்கு போவாத அப்புறம் அடி வெளுத்து போடுவேன். சந்தியா நீ குளிக்கலையா? அங்கே என்ன நின்றுக்கிற போட்டோ எடுத்துட்டுக்கிறாவா இவ? ஏமா அப்படியே எல்லாம் போஸ் கொடுங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடுவோம். சரி, இந்தாண்ட வெறும் பொம்பளை ஆளுகளாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க. நாம் அப்படிக்கும் போவோம். அந்தாண்ட நம்மளோட வந்த ஆம்பளை ஆளுகள்லாம் குளிச்சுட்டுப்பாங்க. அவங்களோட போய் குளிச்சுக்கிட்டு சட்னை கிளம்பலாம். நேரம் ஆயிட்டு. சந்தியா போட்டோவே எடுத்துட்டு கதை, வா இங்க வா. இருட்டி வாரேன், போனை வச்சுட்டு வாரேன். ரொம்ப தூரம் போவாத, அம்மா திட்டும். என்னையே பாரு திட்டிக்கிட்டே கிடக்கு. நீ எங்க இன்னும் எனக்கு பின்னாடி போய் நின்றுக்கிற? என்ன மீன் நாத்தடிக்கு இப்படி? மீன் நல்லா திங்குறீ இல்ல, அப்ப நல்லா இருக்குதா? அப்பையெல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த மீன் இந்த பாச நாத்தம்லாம் என்ன நாத்தடிக்குது. எப்போ முடியல, சீக்கிரமா ஓடிடணும். ஏம்மா எங்கம்மா என் தலை மேல வந்து ஏறிக்கிட்டு நிக்கிற? போமா, அந்தாண்ட அங்கிட்ட அவ்வளோ இடம் இருக்கு. ஏம்மா நீ போய் வேற இடத்துல நில்லு. நான் கால் வைக்கிற இடத்துல வந்து நின்றுட்டு கால் படுத்து கையை படுத்து நிட்டு. ஏம்மா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து குளிச்சிட்டு இருக்கிறேன். நீ இப்போ வந்துட்டு என்ன வாய் பேசுற? பேசாம ஓடி போயிரு. அந்தாண்ட வந்த இடத்துல என்ன சண்டை? வாங்க இந்தாண்ட. ஒரு மனுஷால நிம்மதியா ஒரு 3 முங்க விடுறாங்களா? எங்க பார்த்தாலும் ஆளு நின்றுட்டே இருக்கிறாங்க. அப்புறம் எங்க தான் காலை வைக்கிறது? என்ன மிதிக்கிற ஒன்ன மிதிக்கிறேன்னு சண்டைக்கு வேற வராங்க. ஏக்கா நீங்க பின்ன போய் அவங்க தலைமையிலேயே வச்சு மிதிச்சு அவங்க சும்மா விடுவாங்களா? நீங்களா தான் விடுவீங்களா? அவங்களாச்சும் ஏதோ வாயில சொல்றாங்க. வாங்க இந்தாண்ட. அதுக்கு இல்லடி நெட்டவள்ளி, எங்க பார்த்தாலும் ஆளுங்க நின்றே இருக்கிறாங்க. எனக்கு கண்ணும் தெரிய மாட்டேங்குது, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. தெரியாம மிதிச்சு விட்டேன்டி. அதுக்கு இந்த வரத்துக்கு வர அந்த பொம்பளை. சரி வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்கக்கா. போய் அவங்க கிட்ட பேச்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு வழியா இங்க வந்து சேர்ந்தாச்சு. இங்க பாருங்களேன், மீனா அது அப்பா மேலாப்புல வந்து போகுது. எல்லாரும் பொறி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாமளும் கொஞ்சம் வாங்கிட்டு வராமல் போயிட்டோம். ஏமா இங்கெல்லாம் யாரும் குளிக்க கூடாது? இப்படி மீன் மேலாப்புலயே இருந்துட்டுக்கிட்ட. அதுல இங்க தண்ணி கிளீனா இருக்குது. இங்கேயே ஒருத்தர் குளிக்க மாட்டாங்க. இங்க குளிச்சுன்னா அடி வெளுத்துப்படுவாங்க. இங்க மீன் வளர்க்குறாங்களே தெரியல, அது மீன் காட்டுருக்குது, எனக்கும் தெரியாது. அழகழகா இருக்கு, எவ்வளோ மீன் மேல வந்து போகுது. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதோட கண்டினியூவா அந்த வீடியோ வரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.